ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். செப்டம்பர் 11 புதன்கிழமை நாளைய தினம் வளர்பிறை அஷ்டமி திதி. உங்களோட செல்வ வளங்களை பெருக்கிக்கிறதுக்காகவும் பண தேவையை பூர்த்தி செய்யறதுக்காகவும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். ஒரே ஒரு எலுமிச்சை மிளகு இருந்தால் போதும். என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எலுமிச்சை மிளகை வச்சு என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படின்னு பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நாளைய தினம் வளர்பிறை அஷ்டமி திதி. பைரவர் நினச்சி வழிபாடு செஞ்சால் உங்களோட செல்வ வளம் மேலும் மேலும் அதிகரிக்கும், அஷ்ட ஐஸ்வர்யமும் பெருகும். நாளைய தினம் வீட்டில் இருந்தபடியவும் இந்த வழிபாட்டை செய்யலாம், இல்லை கோவிலுக்கு போயிட்டும் இந்த வழிபாட்டை செய்ய முடியும்னு நினைக்கிறவங்க செய்யலாம். உங்களோட பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சில மாதங்களில் வரக்கூடிய சில நாட்கள் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அந்த வகையில் நாளைய தினம் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி திதி அப்படிங்கிறது பைரவருக்கு உகந்த நாட்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய புதன்கிழமையில் வருது. அது மட்டும் இல்லை, பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. புதன் பகவானோட அருளையும் கால பைரவரோட அருளையும் ஒரு சேர பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய அஷ்டமி திதி. யார் ஒருத்தவங்களுக்கு எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்குது, தேவையில்லாத பயம் இருக்குது, பதட்டம் இருக்குது, யாராவது செய்வினை சூனியம் இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பயப்படுறீங்களோ அப்படிப்பட்ட நபர்கள் கண்டிப்பாக பைரவரை வணங்கியே ஆகணும். பைரவர் அப்படிங்கிறவர் காவல் தெய்வம். ஒரு சிவாலயத்துக்கு போனீங்கன்னா எல்லா கடவுளையும் வணங்கிட்டு கடைசியாக வெளியில் வரும்போது தான் பைரவரை வணங்கிட்டு வருவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட கால பைரவர் தான் அவ்வளோ பெரிய சிவாலயத்துக்கே காவலாக இருக்கக்கூடியவர், பாதுகாப்பு அரணாக விளங்கக்கூடியவர். அது மட்டும் இல்லை, நீங்கள் பைரவரை மனசார நினச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட 8 திக்குகளையும் நின்று உங்களுக்காக உதவி செய்யக்கூடியவர். அதாவது 8 திசைகளை நிற்பாராம். அதுதான் அஷ்ட பைரவர்னு சொல்கிறாங்க. நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கடன் பிரச்சனை, மனக்குழப்பங்கள் இதெல்லாம் தேய்ந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்வாங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வம் மேலும் மேலும் பெருகணும், தங்க நகைகள் மேலும் மேலும் பெருகிக்கிட்டே போகணும், இருக்கக்கூடிய பணம் பன்மடங்கு அதிகமாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்பிறை அஷ்டமி, வளரக்கூடிய அஷ்டமி அந்த திதியில் நீங்கள் காலபைரவர் போய்ட்டு வழிபாடு செய்யணும். பைரவருக்கு செவ்வரளி மலர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பைரவரை வளர்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் சரி, தேய்பிரை அஷ்டமியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ராகு கால நேரத்தில் போய் வணங்குறது கூடுதல் சிறப்பு. நாளைய தினம் புதன்கிழமை ராகு காலம் அப்படிங்கிறது மதியம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் உங்களால் கோவிலுக்கு போக முடியும். உங்கள் வீடு பக்கத்துடைய கோவிலில் பைரவ சன்னதி போகிற அளவுக்கு நடை திறந்திருக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ராகு கால நேரத்தில் போய்ட்டு வழிபாடு செய்யலாம். இல்லையா, மாலை ஒரு 6 மணி ஒரு 5 மணி அந்த நேரத்தில் கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். முதல்ல நாளைய தினம் அஷ்டமி திதி அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னதான் செப்டம்பர் 11ஆம் தேதி வளர்பிறை அஷ்டமி திதியாக இருந்தாலும் செப்டம்பர் 10ஆம் தேதி மாலை, அதாவது இன்றைய தினம் இரவு 7 மணிக்கெல்லாமே அஷ்டமி திதி பிறந்துடுது. அது செப்டம்பர் 11ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7 மணி 20 நிமிடம் வரைக்கும் இருக்குது. நீங்கள் பைரவருக்கு பூஜை செய்யணும், வளர்பிறை அஷ்டமிக்கான வழிபாடாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாலை ஒரு 6:30 மணி அப்படின்னா இரவு 7 மணிக்குள்ளே முடிச்சுடுங்க. ஏன்னா 7:20க்கு மேலே அஷ்டமி திதி முடிஞ்சிடும். இது எல்லாமே நீங்கள் ஒரு அஷ்டமி திதி அன்னைக்கும் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறை தான். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணவரவையும் செல்வ செழிப்பையும் தங்க நகைகளையும் அதிகப்படுத்திக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். இந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு எலுமிச்சை. ஒரு எலுமிச்சையை 2ஆக கட் பண்ணி 2 பகுதிகளாக பயன்படுத்த போகிறீங்க. அந்த 2 பகுதிகள்லையும் அந்த எலுமிச்சை மேலே வைக்கிறதுக்கு 5 எண்ணிக்கையில் மொத்தமாக 10 மிளகு எடுத்து சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு எலுமிச்சை பழம், நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய இந்த எலுமிச்சை பழத்தை ஒருவேளை நாளைய தினம் வளர்பிறை அஷ்டமி திதிக்கு கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு அங்கே பைரவரை வணங்கிட்டு பைரவர் பாதத்தில் அந்த எலுமிச்சை பழத்தை வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த பரிகாரத்தை செய்யணும். ஒருவேளை நீங்கள் கோவிலுக்கு போக முடியலன்னா பரவாயில்லை, உங்கள் வீட்டில் சிவன் ஃபோட்டோ, சிவன் சிலை என்ன இருக்குதோ அதுக்கு முன்னாடி அந்த பாதத்தில் அந்த எலுமிச்சை பழத்தை வச்சு அந்த எலுமிச்சையை 2ஆக கட் பண்ணி 5 எண்ணிக்கையில் மிளகு எடுத்துக்கோங்க. இந்த மிளகு அப்படிங்கிறது பைரவருக்கு உகந்த பொருட்களில் ஒன்று. பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமியில் மிளகு தீபம் போடுவாங்க, கடன் தொல்லை காணாமல் போகணும் அப்படிங்கிறதுக்காக. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பொருள் தான் மிளகு. 10 மிளகு இருந்தால் பகைவர் வீட்டில் கூட சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. மருத்துவமும் மகத்துவமும் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு பொருள் தான் இந்த மிளகு. அந்த மிளகை 5 மிளகாய் எடுத்து இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரி, வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி 2 எலுமிச்சை பழத்தையும்
உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வைக்கணும். ஒருவேளை நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே கோவிலுக்கு போயிட்டு பைரவர் பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா அதை 2ஆக கட் பண்ணி உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சு அந்த 2 எலுமிச்சை பழத்துக்கு மேலேயும் இப்போ நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரி பாதியாக அரைஞ்ச 2 எலுமிச்சை பழ பகுதிகளில் ஒரு பகுதியில் 5 மிளகையும் இன்னொரு பகுதியில் 5 மிளகையும் வச்சுருங்க. கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் சிவன் ஃபோட்டோவுக்கு முன்னாடியே ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த எலுமிச்சையை 2ஆக கட் பண்ணி அது மேலே மிளகை வச்சுடுங்க. பைரவர் அதாவது இந்த அஷ்டமி திதி முடிஞ்சு அந்த இரவு முழுக்க அந்த எலுமிச்சை அந்த மிளகு அப்படியே இருக்கட்டும், அதை நீங்கள் எதுவும் தொட வேணாம். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த மிளகை மட்டும் எடுத்துருங்க. எலுமிச்சை ஓரளவுக்கு காய்ந்து போயிருக்கும், அதை உங்கள் தலையை சுற்றி டஸ்ட்பினில் போட்டுருங்க, இல்லை கால்படத்தில் 6 ஏரி குளத்தில் போட்டுருங்க. 10 எண்ணிக்கையில் எடுத்துருக்கக்கூடிய அந்த மிளகை உங்களோட ஹேண்ட்பேக், மணி பர்ஸ், உங்களோட பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி இது மாதிரி உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக எங்கெல்லாம் இருக்குதோ அந்த மாதிரி இடங்களில் அந்த ஒரு மிளகு 10 எண்ணிக்கையில் மிளகு எடுத்துருக்கீங்கன்னா 10 எண்ணிக்கையில் நீங்கள் மிளகு வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு 5 மிளகு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு எலுமிச்சை பழத்தை 2ஆக அரைஞ்சி அதில் ஒரு பகுதியை மட்டும் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தி அது மேலே 5 மிளகை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு 10 மிளகு தேவைப்பட்டாலும் நீங்கள் தாராளமாக எலுமிச்சை பழத்தை 2ஆக அரைஞ்சி அந்த 2 பகுதிகள்லையும் 5 மிளகை பயன்படுத்திக்கோங்க. முன்னாடியே சொல்லியிருக்கோம், பைரவருக்கு உகந்த பொருட்கள்னு சில பொருட்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று இந்த மிளகு. எலுமிச்சை அப்படிங்கிறது ஒரு தெய்வ கனி. தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன், கெட்ட எண்ணம், எதிரிகளோட தொல்லை, தேவையில்லாத கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை, இது எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த எலுமிச்சை அப்படிங்கிறது நீங்கள் இரவு முழுக்க வைக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள், போட்டி, பொறாமை, கண் திருஷ்டி இது எல்லாத்தையும் அது உள்வாங்கிக்கும். மிளகு அப்படிங்கிறது பைரவருக்கு உகந்த பொருள். அதை நீங்கள் அஷ்டமியோட இரவு முழுக்க நீங்கள் வச்சுட்டு மறுநாள் அதை நீங்கள் உங்கள் வீட்டோட பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களை வைக்கும்போது கண்டிப்பாக பணம் உங்கள் வீட்டில் தாறுமாறாக இருக்கும். தேவைக்கு அதிகமாக பணம் இருக்கோ இல்லையோ, அத்தியாவசியத்துக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. இந்த ஒரு வளர்பிறை அஷ்டமிக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி நாளைய தினம் நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய கோவிலை சுற்றி தெரியக்கூடிய நாய்களுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி கொடுங்க. நாய்கள் அப்படிங்கிறது கால பைரவரோட ஒரு வாகனம், பைரவரோட வாகனம். அப்பேற்பட்ட நாய்களுக்கு உங்கள் கையால் ஒரு 10 ரூபாய்க்காவது பிஸ்கட் போடுங்க. முடிஞ்சால் சாப்பாடோட போடலாம். உங்கள் வீட்டு வாசலில் சுற்றி தெரியக்கூடிய நாய்களுக்கு நீங்கள் சாப்பாடு போடலாம். யார் ஒருத்தவங்க அவங்க வாழ்க்கையில் வாயிலா ஜீவன்களை ஒன்றாக இருக்கக்கூடிய நாய்க்கு அதிகமாக உணவளிக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிரிகள் தொல்லையாக இருக்க மாட்டாங்களாம். ஏன்னா நாய் அப்படிங்கிறது பைரவரோட வாகனம். பைரவரை வணங்கக்கூடிய யாருக்காக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் எதிரிகளே இருக்க மாட்டாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தேவையில்லாத போட்டி, பொறாமை, கண் திருஷ்டி இந்த மாதிரி விஷயங்கள பாதிக்கப்படக்கூடியவங்களும், செய்வினை, பில்லி, சூனியம் இது மாதிரி விஷயங்கள பாதிக்கப்பட்டிருப்போம் அப்படிங்கிற பயம் இருக்கிறவங்களும் பைரவரை தொடர்ந்து வணங்கிட்டே வாங்க. நாய்களுக்கு அதிகமாக உணவளிங்க. அதுவும் அஷ்டமி திதியில் கட்டாயம் நீங்கள் நாய்களுக்கு உங்கள் கையால் உணவளிக்கணும். ஒரு 5 ரூபாய்க்காக ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்துருங்க. இந்த ஒரு அஷ்டமி திதிக்கு எலுமிச்சை மிளகை வச்சு இதை முயற்சி பண்ணுங்க. பண வரவுல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.